அண்மை செய்தியை பார்க்கிறோம். வரும் 19ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக தாவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, நேற்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருந்தார்கள். இந்த வாரத்திற்குள் ஒரு நாள் விசாரணை நடத்தப்படும் சொல்லப்பட்டிருந்தது. இப்போ 19ஆம் தேதிக்கான சம்மன் அனுப்பப்பட்டிருக்கே, என்ன விவரம்? கரூர் விவகாரம் தொடர்பான விசாரணைக்காக ஆஜராக கோரி தற்பொழுது மீண்டும் தாவேகா தலைவர் விஜய்க்கு சம்மன் என்பது சிபிஐ அதிகாரிகள் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்று ஒரு நாள் முழுவதும், குறிப்பாக சுமார் 5 மணி நேரங்களாக அவரிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் மீண்டும் சம்மன் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை அதிகாரிகள் வழங்கியிருந்தார்கள். இருந்தாலும் பொங்கல் விழா நடைபெறுவதன் காரணமாக அதனை கருத்தில் கொண்டு பொங்கலினுடைய அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு தங்களுக்கு விசாரணையை தொடர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது தாவேகா தலைவர் விஜய் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதனை ஏற்று தற்பொழுது மீண்டும் 19ஆம் தேதி அவருக்கான அந்த சம்மனை சிபிஐ அதிகாரிகள் அனுப்பியிருக்கிறார்கள். அவர் அன்றைய விசாரணையில் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் சிபிஐ அதிகாரிகள் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. காலை 11 மணி அளவில் அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த 2வது சம்மனை அதிகாரிகள் அனுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த 2 நாட்கள் அந்த விசாரணை என்பது வரும் 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி வரை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சிபிஐ அதிகாரிகள் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. பல்வேறு கேள்விகளுக்கு அன்று பதில்கள் கேட்கப்படும், விளக்கம் கேட்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய அந்த விசாரணை என்பதை பொறுத்தளவில் பெரும்பாலும் வாக்குமூலத்தினுடைய பதிவுகளாகத்தான் இருந்தது என்ற ஒரு அடிப்படையிலும் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள விசாரணை என்பது தாவேகா நிர்வாகிகள் மற்றும் மாநில காவல்துறை அதிகாரிகள் வழங்கிய தகவல்கள் அடிப்படையிலான ஒரு விளக்கம் கேட்கும் விசாரணையாக இருக்கும் என்ற ஒரு விளக்கத்தை என்ற ஒரு கிளாரிபிகேஷனையும் சிபிஐ அதிகாரிகள் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, தற்போதைய விவரங்களுக்காக.